காட்சி புரியுதான மக்கள். ஸோ இன்றைக்கி உள்ள விலாக், அதாவது நம்ம இனி வர எல்லா வீடியோஸுமே டே 1 டே 2 டே 3 அந்த மாதிரி நம்ம கொண்டு போவோம். ஓகேவா? எபிசோடு வைஸ் வேணாம், நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நம்ம ஆக்கிடலாம். ஓகேவா? அந்த கேரளா ட்ரிப்பை டோட்டலாட்டு. ஸோ நேற்று இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருப்பேன் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நேற்று நாங்கள் படுத்து வந்து டென்ட்டு கேட்டிங்களா? இந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா வந்து இந்த ட்ரிப்பை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷனு இதெல்லாம் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணி தந்தது எல்லாமே நம்ம கிட்லம் ஃபரோஸ்னு ஒரு செட்டாக உண்டு, ஆர்ஜே சுமி அக்கா. ஓகேவா? சேச்சி. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ மக்களே. ஓகே மக்களே, அப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சனாதாலயம். இங்கேருந்து தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இவங்க வழியாக தான். அப்போ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ மக்கள்ஸ், இந்த ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணாதுங்கன்னு தான் சொன்னாங்க. நம்ம உள்ளே வந்து எல்லாமே குட்டி குட்டி பிள்ளைங்க பற்றி தான். ஸோ குட்டி குட்டி பிள்ளைங்க சஃபரிங் ஃப்ரம் கேன்சர், சரியா? ஸோ அவங்களுக்கு வேண்டி நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ட்ராவல் போகிறதுல இதில் என்னடா இருக்குது, இவங்களுக்கு வேண்டி நீ எந்த பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் நம்மளால் முடிஞ்சால் ஃபண்ட் ரைஸ், புரியுதா? நம்மளை மாதிரிப்பட்ட மக்கள் ஸ்ட்ரீட்டில் போவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஃபண்ட் ரைஸ் ஏதாச்சும் பண்ணி நம்ம இவங்களுக்கு கொடுக்குறத மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து ஆல் கேரளையும் சுற்றி பார்க்குற நேரம் கரெக்டாக நம்ம என்ன எல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்தையும் உங்களை கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே மக்கள்ஸ், நம்மளை இப்போ சென்ட் ஆஃப் பண்ணதுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. கேட்டிங்களா? எல்லாருமே நம்மளை வந்து சென்ட் ஆஃப் பண்ணதுக்கு வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தவங்க எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ண வந்துட்டுருக்காங்க. அவங்க ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் கேய். ஓகேவா? ஸோ ஹாய் கேட்டுங்க. வந்து தமிழ் பேசினாலும் மலையாளிஸ் அப்படியே எடுத்துக்கும், புரியும், நல்லாவே புரியும். அதனால நீ தமிழ்ல பேசிக்கோ. கண்டிப்பா. ஓகே. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ். ஓகே ஓகே. பார்த்தீங்களா? ஸோ எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ண வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணக்குள்ள பாயிண்ட்டுக்கு வந்து விட்டுட்டாங்க. கேட்டிங்களா? போயிட்டு வரோம். ஓகே. much later. நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வர்க்கலை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஹெட்டிங் டுவர்ட்ஸ் வர்க்கலை. ஓகேவா? அதே மாதிரி அவங்க வந்து நேரத்தை கொண்டு விட்ட நம்மளை ட்ராப் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த லொக்கேஷன்லேருந்து இப்போ நாங்கள் நடக்கிற லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் வரைக்கும் 6.5 கிலோமீட்டர் ஏழைக்கிட்ட வந்துடும். என்ன மச்சான்? அது வந்துடும் இல்லை? ஏழு வந்துடும். மலையில் நனைஞ்சிட்டு பாருங்க, அப்படியே மலை ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குல்ல. மலையில் நனைஞ்சிட்டு அப்படியே அக்கால கையில் ஒரு மோர். தேங்க்ஸ் அக்கா. ஹாய் கேட்டுங்க. ஒரு மோர் கேட்டிங்களா? மலையில் அப்படியே நம்ம ஒரு மோர் அடிச்சுட்டு நம்ம கரெக்டாக திரும்பி பார்க்க நேரம் நம்மளுக்கு வந்து கேரளாவில் NH வந்தாச்சு. கேட்டலாம், நேஷ்னல் ஹைவே வந்தாச்சு. அப்படியே நம்ம பேசி வந்த கேப்பில் அப்படியே பேசி வந்து லூலு மாலிகிட்டே வந்தாச்சு. கேட்டிங்களா? லூலு ஹைப்பர் மார்க்கெட், ஒன் ஆஃப் த ஏசியாஸ் டாப், ஏசியாவில் ரொம்ப பெரிய மால். கேட்டிங்களா? இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாலம் எல்லாம் அமைச்சு விட்டா, பாலம் அமைச்சு ஸ்ட்ரைட்டாக மால். கேட்டிங்களா? பாலம் எல்லாம் நம்மளுக்கு ஊரில் இதே மாதிரி அமைச்சு விட்டா ஜம்முன்றுவோம். கேட்டிங்களா? ஆனால் கேரளாவில் பார்த்தீங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருந்தாலும் கரெக்டாக அந்த பிளான்ட் எல்லாம் எப்படி அவங்க வந்து கரெக்டாக இது பண்ணணுமோ இதே ஒன்று நான் இங்கேயும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பெங்களூரில் ஒன்று, கர்நாடகா, இந்த ரெண்டுலேயுமே எப்படி இந்த ஊரை எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும் எல்லாமே தெரியும். இதே இது நம்ம தமிழ்நாட்டில்னு வைங்களேன். தமிழ்நாட்டில் இப்போ வந்து நம்ம இந்த கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து மதுரை. கேட்டிங்களா? ஒதுங்கிவா மதுரை. கேட்டிங்களா? இது வரைக்கும் உள்ள டோல்கேட்டை பார்த்தாலே எல்லாமே ப்ரைவேட் டோல்கேட்டு. கேட்டிங்களா? இந்த ப்ரைவேட் டோல்கேட் வந்த பிறகு தான் இந்த சென்ட்ரல் லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செடியெல்லாம் நிற்கி பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து போட விடாங்க. அதே இது அதுக்கு முன்னே கவர்மெண்ட்டு கையில் இருக்க நேரம் பொட்டக்காடாக இருந்து. கேட்டிங்களா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா மக்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் நேச்சரான இடம் இருக்குது. கேட்டிங்களா? நேச்சரான இடம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காணிச்சு தரேன். வா மக்கா.
பார்த்தது போதும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா? செமையாக இருக்குது இடம். ஸோ இந்த பாலத்து இந்த சைடு பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு ஆமாம் அவனும் இருக்கான். ப்ளஸ்ஸு இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி எந்த சைடு போனால் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். இல்லை நான் பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த சைடு நடுவில் ஒரு பெரிய ஏரி. கேட்டிங்களா? நல்லா இருக்குது. இந்த கேட்டிங்களான்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு விடணும். நம்ம கரப்பையும் இல்லையே நம்ம கூட. கரப்பையெல்லாம் இருந்தால் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்படியே பறந்துடுவோம். கேட்டிங்களா? ஒரு சின்ன ஒரு வருத்தம் உண்டு. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் சூப்பரான ஒரு ரைடு போவோம். அதுக்கு எடுத்து வச்சிருக்க ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. மக்கள் சவரம் பார்த்தீங்கன்னா இதுதான் திருவனந்தபுரத்தில் உள்ள டெக்னோ பார்க். ஓகேவா? டெக்னோ பார்க் ஐடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். படாவாலா மக்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஐடி இது காட்டினீங்களா, அதுதான் நான் அந்த சைடு இருக்குது. நாங்கள் என்ன இதில் வந்துருக்கோம். கேட்டிங்களா? இதில் வந்துருந்தேனே சாப்பிட்டுட்டு ஒரு சிறு ஓய்வு எடுத்துகிட்டு, ஓய்வு கிடையாது சாப்பிட்டுட்டு ஒன்றா கிளம்புற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம். நேரம் ட்ரஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் ஃபுட்டு தந்து விட்டாங்க. என்ன எல்லாம் ஃபுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கும் சரியா? மதியம் 1:50 சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பாடை பாருங்கள். பொரியல், சோறு, ஊறுகாய், இதில் ஏதோ ஒரு நயமான சாதம் இருக்குது. என்ன சாதனம்னு தெரியலை. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மக்கள் அப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம இனி வந்து இங்கேருந்து கிளம்புவோம் சரியா? அப்படியே அந்த ஷூவையும் போட்டுட்டு செட்டப் ஆகிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகேவா மக்கள்? அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னை எப்படி சொல்ல என்ன தெரியல. கேட்டலா நொந்து கருவாடாவி நான் இருக்கேன். கேட்டலா 2 தொடை இருக்குது பார்த்தா. 2 தொடையும் சீனாக இருக்குது. புரியுதா? ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இதை ஃபீலிங்கை நான் சொல்ல ஒன்றும் வரையில. இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா டெக்னோ பார்க் ஃபேஸ் 4ன்னு சொல்கிற இடம் சரியா? இது வந்து டெக்னோ சிட்டின்னு இந்த இடத்த சொல்லுவாங்க. ஓகே, டெக்னோ சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கும். புரியுதா? இதை வந்து டெக்னோ பார்க் அங்கே நான் நேரத்தை ஒன்று காட்டி தந்தேன். இது வந்து ஃபேஸ் 4 சரியா? அதில் ஸோ ஃபேஸ் ஐ டோன்ட் நோ வேர் இஸ் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ சாரி, நான் எங்கேயாச்சும் வந்தீங்க நான் உங்களுக்கு காணிச்சு தரேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரோ நாங்கள் 2 பேரும் தமிழா? நான் தமிழ் மார்த்தான். ஓகே ப்ரோ. A few moments later. மக்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்த வேலை அப்படியே என்ஹெச்சில் வந்துட்டு இருக்க நேரம். இப்போ நம்ம கரெக்டாக இது வர்க்கலை நோக்கி அங்கே போயிட்டுருக்கோம். அப்போ போயிட்டுருக்க வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல உள்ளத்தை பார்த்தோம். அவங்க தான் நம்ம ப்ரோ. கேட்டிங்களா? பின்ஷா ப்ரோ. அவங்கள தான் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டாக இதில் வண்டியை நிப்பாட்டி நம்மள்ட்ட வந்து பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்பில் எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து அவங்க சீனியரு. நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க. சீனியர் ஜூனியர்னு இல்லை, ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நம்மளுக்கு வந்து வீடியோ நல்லா ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க எப்படின்னு. ஒரு பிகினராக இருந்த எங்களுக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்து ப்ரோ மீட் பண்ணதில் ரொம்ப നമ്മളെ തമിഴ് മക്കൾക്ക് என்னுடைய எளிய வணக்கம். ഞാൻ வந்து മലയാളി தான். എന്നിരുന്നാലും ഞാൻ ഒരു വാർത്ത പേசுகிறேன். ഇവങ്ക പോകുന്നത് കാണുമ്പോൾ ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കും. ഇവർ സഞ്ചരിച്ച് വരുന്നത് കണ്ടപ്പോൾ ഇവരെന്തോ നല്ലൊരു ലക്ഷ്യവുമായിട്ടാണ് പോകുന്നതെന്ന് എനിക്ക് മനസ്സിലായി. അങ്ങനെയാണ് ഞാൻ ഇവരെ സ്റ്റോപ്പ് ചെയ്ത് ഇവരോട് സംസാരിച്ചത്. ഇവർ പോകുന്നതിൻ്റെ കാര്യങ്ങൾ പറഞ്ഞപ്പോഴും ഞാൻ തികച്ചും എക്സൈറ്റഡ് ആയി. അപ്പോൾ നിങ്ങൾ ഓരോരുത്തരെയും അവരെ സപ്പോർട്ട് ചെയ്യണം. ഇവരെ ഇന്നോട്ട് ഞാനും സപ്പോർട്ട് ചെയ്യുകയാണ്. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கண்ணா இப்போ வந்து ஒரு டீ அடிக்க வந்துருக்கேன். கேட்டிங்களா? சேட்டனோட கடை இதான். கேட்டாலா சேட்டன் அவட டீ போட்டு கொண்டு இருக்குது. புரியுதா? நம்ம இதில் வந்து குடிக்கும். டீ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சரியா? ஏன்னா ரொம்பவே பிடிக்கும். மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வந்தோம். கேட்டிங்களா? தோட்டம் தான் சாப்பிடுவோம். எடுத்து ஒன்று வாயில் போடுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Stop it. Get some help. இப்படி தான் ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் நாட் எ ஃபுட் பிளாகர். ஓகே, சுட பரோட்டா மாஸ்டர் அதுக்கு உள்ள போட்டுருக்காரு. கூட நல்லா இருக்குது. சால்னாமல் நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டு டெண்டு இடம் போய் தேடணும். சாப்பிட்டுட்டு நம்ம பார்ப்போம் சரியா? டெண்டு போடுறத பார்ப்போம். மகள்ஸ் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட் அடிக்கக்குள்ள இடத்துக்கு வந்தாச்சு. எனக்கு ஒரு மாதிரி பயில் சொந்த மாதிரியே நடப்பேன். கேட்டிங்களா? அந்த அளவுக்கு ஏன்னா தொடையெல்லாம் சீன் ஆயாச்சு. கேட்டிங்களா கைஸ்?
அப்போ வந்து இப்போ டென்ட் அடிச்சுட்டு இருக்கோம். பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இங்கே இந்த இது ஒரு கடையாகும், ஒரு 3 கடை இப்படியே சேர்ந்து கேட்டிங்களா. அது வந்து பெருசாக ஓப்பன் பண்ணுறது இல்லை போல இருக்குது. ஆனால் தூத்தெல்லாம் போட்டுருக்காங்க. இதில் தான் நாங்கள் இப்போ டென்ட் அடித்து படுக்க போகிறோம். காலத்தை ஒரு 6 மணிக்கு எழும்பி எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிடுவோம் கேட்டிங்களா. ஸோ இதையும் கூட மாட்டிடுவோம். வெயிட் பண்ண லைட் இல்லை, அதான் ஒரு பெரும் தலைவாடு. வந்து இந்த டென்ட்டை போட்டுட்டு நான் உங்களுக்கு காணிச்சு தரேன். ஓகேவா, டென்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. see the tent. ஓகே, இதான் டென்ட்டு. வலிய சாதனம்னும் இல்லை, சின்ன ஒரு வேலை தான். ஸோ இனி வந்து படுக்க வேண்டியதான். ஓகேவா. ஸோ டே 1ஓட சிம்பிளாக சொல்லணுமே, டே 1ஓட விலாக் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சாயிடுச்சு. ஆனால் வந்து காயத்தோடு முடிஞ்சிருக்கு. ஓகேவா. அப்போ இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then I am the aviator. Bye bye.